சீமானின் மனித மாண்பு ஒரு ஸ்கேம். தமிழர்களை பல ஆண்டுகளாக மனித மாண்பு என்ற பெயர்ல ஏமாத்திட்டு இருக்கார். நம் இனத்தையே கொன்று குவித்த கயவர்கள் தான் இந்த ஸ்டாலின் அப்படின்னு பல மேடைகள்ல சொன்னவர் தான் சீமான். அப்படி சொல்லிட்டு இன அழிப்பு செய்த அவர் வீட்டுக்கே போய் உட்கார்றாரு. இது எப்படி சாத்தியம்? அதுவும் பாருங்க, இறந்தவர் மூகா முத்து. அப்ப இரங்கல் தெரிவிக்க மூகா முத்து வீட்டுக்கு போகாம சம்பந்தமே இல்லாம மூகா ஸ்டாலின் வீட்டுக்கு போய் உட்கார்றாரு. இது யாராச்சும் கேட்டோம்னா இதுக்கு பேரு மனித மாண்புன்னு சொல்லி சமாளிக்கிறது. அடுத்து பாருங்க, நம் இன துரோகியான திருமாவளவன் ஒரு தமிழனாச்சும் ராஜபக்சே கூட கை குலுக்கி சிரிப்பாங்க. ஆனா இந்த துரோகி அதை செஞ்சுட்டு வந்தவர். அப்படிப்பட்டவருக்கு இன்றளவு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு சீமான். திருமாவளவன் அவர்களுடைய அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரத்துல அவர் முறைச்சாரு, அதனால 2 தட்டு தட்டாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அதுக்கு கருத்து சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒன்றும் கருத்து இல்லை. எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிக்க தம்பி. இப்ப நீங்க எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன். இப்ப நீங்க எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன். நமக்கு இங்கதான் சந்தேகமே வருது. தமிழின எதிரிகளெல்லாம் தன் குடும்ப உறவினர்களா பாக்குறாரு. அப்ப இவர் யாரு முதல்ல? மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். தமிழின துரோகி வைகோ அவரை சீமான் மருத்துவமனையில போய் பாக்குறாரு. அதோட இங்க பாருங்களேன், விஜயகாந்த் அவர்களின் மனைவி பிரேமலதா நாயுடு அவங்களுடைய அம்மாக்கெல்லாம் போயிட்டு இரங்கல் செய்தி தெரிவிக்கிறார். மதிப்பிற்குரிய அண்ணி பிரேமலதா விஜயகாந்த். அடுத்து இதை பாருங்க, TR பாலு அவருடைய மனைவியின் இறப்புக்கெல்லாம் இரங்கல் தெரிவிக்கிறார். அவங்களாம் என்ன மக்களுக்கு தியாகம் பண்ணவங்களா? யாருன்னே தெரியாது. இப்படிப்பட்ட தெலுங்கர்களுக்கெல்லாம் இரங்கல் தெரிவிக்கிறது, பிறந்த நாள் வாழ்த்து சொல்ற சீமான் ஏன் நாம் தமிழர் கட்சி முத்துக்குமார் அவர்களின் இறந்த நாளுக்கு ஒரு இரங்கல் செய்தி கூட தெரிவிக்கல? நாம் தமிழர் கட்சி முத்துக்குமாரா? இவர் யாருன்னு தெரியல. இந்த விழத்தை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலருக்கு இவர் யாருன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த முத்துக்குமார் யார்? இவர் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன செய்தார்? இவரை கொன்றவர்கள் யார்? இது எல்லாமே சீமானுக்கு நல்லாவே தெரியும். ஒரு உண்மையான தமிழனை மறைப்பதும் தமிழின துரோகிகளை ஆதரிப்பதும், யாராச்சும் அதை கேட்டா அதை மனித மாண்புன்னு சொல்றதுதான் தமிழ் தேசியமா? தன்னை நம்பி வரும் மக்களுக்கு உண்மையாக இருப்பதுதான் அரசியல் மாண்பு.